தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி உருவாக போகுதுன்னு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஆமாம், நடிகர் அஜித் குமாரை இயக்குனர் தனுஷ் இயக்க போறாராமே. இது உண்மையா? எப்படி இருக்கும் இந்த காம்போ? வாங்க இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் தனுஷ் இயக்குனராக தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்கார். 2017 பவர் பாண்டி படத்தோட இயக்குனராக அறிமுகமானார். அடுத்தது ராயன் படத்தை இயக்கி 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் சாதனை பண்ணியிருக்கார். சமீபத்தில் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படமும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இப்போ இட்லி கடை பாதத்தை இயக்கி நடிச்சும் வராது. தனுஷ் இயக்கத்துல அஜித் நடிக்க போற படம் பற்றிய தகவல்கள் தீயாய் பரவுது. தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் சமீபத்தில் பேட்டியில இந்த படத்துக்கான பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்துல இருக்குன்னு உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்த படத்தை டான் பிக்சர் நிறுவனத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்க போகுதாம். அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் தானே. அஜித் இப்போ என்ன பண்றாருன்னு பார்த்தா, குட் பெட் அட்லி படத்தை முடிச்சிட்டு கார் ரேசிங்ல தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. ஏப்ரல் 10 குட் பெட் அட்லி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பிறகு சென்னை திரும்பினதும் தனுஷோட இந்த ஒரு புதிய படத்துக்கான அடுத்த கட்ட வேலை தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. படத்தின் எதிர்பார்ப்பு, இந்த கூட்டணி உண்மையானா தமிழ் சினிமாவுல இது ஒரு புது மைல்கல்லாக இருக்கும். தனுஷோட கிரியேட்டிவிட்டி இயக்கமும் அஜித்தோட மாஸ் ஆக்ஷனும் சேர்ந்து எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. இது ஒரு ஆக்ஷன் படமா இல்ல உணர்ச்சி பூர்வமான கதையா இருக்கணும்னு தெரியல. ஆனா பிரம்மாண்டமா உருவாகும்னு தகவல்கள் சொல்லுது. இப்போதைக்கு இது ஆரம்ப கட்ட தகவல் தான். அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்தாதான் உறுதியாய் சொல்ல முடியும். ஆனா இந்த காம்போவை நினைச்சாலே ரசிகர்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலையே. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.